சம்பவம் கொடைக்கானலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் அங்குள்ள KPS பள்ளியின் தாளாளர் பிரைட் ஆவார். பள்ளியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். ஆதரவற்ற 17 மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகை வழங்கியுள்ள பிரைட் அவர்களை தனது பங்களாவில் தங்க வைத்துள்ளார். இந்நிலையில் பூட்டான் நாட்டைச் சேர்ந்த அனுக்ரா குப்புங் என்ற மாணவி பிரைட் மீது பாலியல் புகார் கூறியுள்ளார். இரவு நேரங்களில் பங்களாவில் தங்க வைத்துள்ள மாணவிகளிடம் சில்மிஷம் செய்வதுடன் அவர்களை அடித்து துன்புறுத்துவதாக அனுக்ராவின் பாதுகாப்பாளர் சார்லஸ் சாம்ராஜ் தெரிவித்திருக்கிறார். தொந்தரவு பண்ணி அவ அலறி அடிச்சு ஓடி ஒளிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு அடுத்த நாள் போன் பண்றான். கேட்கறதுக்கு ரொம்ப கொடுமையா ஒரு 73 வயசு உள்ள ஒரு ஆள் பண்ணக்கூடிய விஷயம்னா இதை நம்பவே முடியல. ஆனா மத்த குழந்தைகளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அந்த பள்ளியில இன்னும் ஆசிரியர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. அந்த குக்க அடிக்கிறாரு, பிள்ளைகளை அடிக்கிறாரு. பாலியல் புகாருக்கு ஆளாகி உள்ள பிரைட் தலைமறைவாகி உள்ளார். மாணவி கொடுத்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவரை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி, கோத்தகிரி உள்ளிட்ட இடங்களிலும் பிரைட் பள்ளிக்கூடங்களை நடத்தி வருகிறார். இவர் மீது ஆசிரியர் ஒருவர் கடந்த 1991ஆம் ஆண்டு பாலியல் புகார் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.